ஹாய், இன்றைக்கி வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கையும் பாலக்கையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறீங்க. வீடியோஸ் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய், இந்த முந்தின வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த பாலக்கீரையை வச்சு பிரியாணி பண்ணியிருக்கேன். அந்த பாலக்கீரை பாதி ஒரு கட்டு வாங்கினதில் பாதி கட்டு தான் யூஸ் பண்ணேன். அது பாலக்கீரை ஒரு அரை கட்டு மிச்சம் இருந்துச்சு. இந்த பேபி பொட்டேட்டையும் இந்த பாலக்கீரையை வச்சும் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த பேபி பொட்டேட்டோ வந்து வேக வச்சுட்டேன். ஒரு விசில் குக்கரில், சின்ன விசில் குக்கரில் போட்டு ஒரு அரை கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது என்ன, உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டு ஒரு விசில் விட்டுட்டு அப்படியே தம்மு ஆறணுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப கொல கொலன்னு ஆகிடக்கூடாது. இது மாதிரி வேக வெந்திருந்தால் போதும். நல்லா சாப்பிடும் போது நல்லா வெந்திருந்தால் போதும். இப்போ இதை வச்சு பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் பார்க்கலாம். இது மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த முந்தின வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. இந்த பிரியாணியில் இது காம்பினேஷன். இது தனி வீடியோஸை நான் போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோஸை போட்டால் கொஞ்சம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இது தனி வீடியோஸை போடுறேன். இது மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக டிஃப்ரெண்ட்டான இது மாதிரி பாலக்கீரையும் வச்சு இந்த பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்ட்டு என்னோட வீடியோஸில் பார்க்கலாம். செய்ய போகலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டேன். இப்போ மரசக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு குழிக்கரண்டி மரசக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. எண்ணெய் காஞ்சோன்னு பாருங்கள், நல்லா பொடுன்னு பொரியுது பாருங்கள். அதுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. ஒரு பழுத்த பச்சை மிளகா, ஒரு இந்த பச்சை மிளகா இருக்குங்க, கீரி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட் ஃபயரில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபயர் போட்டால் மிளகாத்தூள் வந்து கறிக்கிறோம். இப்போ கீரையை போட போகிறோம். கீரை போட்டுடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக கீரையை வதக்கணுன்னா உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது போட்டோன்னா கீரையை போட்டோன்னா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெதி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு பேபி கூட சின்ன பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நல்லா, ஏன்னா வேக போட்டு வச்சுருக்கோம். நல்லா அந்த இது சாந்து எல்லாம் உருளைக்கிழங்குல ஏறணும். இப்போ என்ன அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நல்லா பார்க்க வீடியோஸில் போக சூப்பராக இருக்க. வெள்ளை, பச்சை, அந்த பச்சை மிளகா, சிவப்பு கலர் சூப்பராக இருக்க பார்க்குறதுக்கு வீடியோஸ் வரும்போது அது மாதிரி இது மாதிரி இந்த இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் இது கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது கஸ்தூரி மசாலா சொன்னால் வெள்ளைக்கீரைன்னு சொல்லுவேன். இது போட்டோம்னா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜீரக பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து ஜீரக பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் மிளகு லைட்டாக தூவி விட்டு இறக்கி வச்சுதான். ரொம்ப சிம்பிள் தான், குயிக்காக முடிஞ்சிடும். அந்த குக்கரில் போட்டு தான், ஏன்னா தனியாக வேக விட்டு பண்ணால் தான் ரொம்ப இதாகும். அதனால் குக்கரில் ஒரு விசில் விட்டுருங்க, குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம இது அந்த பாலக்கீரை போட்டுட்டு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வேஸ்ட் ஆயிரும் ஃபீல் பண்ண வேணாம். இது மாதிரி ஒரு கீரையை போட்டு ஒரு தால் தருக்கா அது மாதிரி கூட பண்ணலாம். நல்லா அந்த வெள்ளைக்கீரை போட்டதுக்கு நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்காங்க. பிளாக் மிளகுத்தூள் போட்டு ரெடி ஆகிடுச்சு. உப்பு கட்டாங்க. லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு ரெடி. சூப்பரான சைடிஷ் ரெடிப்பா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ
சூப்பரான உருளைக்கிழங்கு பாலக் ரெடி. பேபி பொட்டேட்டோ வச்சு பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நல்லா டிஃப்ரெண்டான ஃபுட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா பாலக்கீரையை வச்சு இது மாதிரி பண்ணலாம்னு என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள். உணவு மருந்து. பாய். இப்படி ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன டேஸ்ட் இருக்குது. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ரொம்ப நல்லா சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஃப்ளேவராக சூப்பராக, காரம் லிமிட்டாக கரெக்டாக இருக்குது. ஸ்வீட்லெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு.